திருவாரூர் கூட வச்சு நம்ம இன்னைக்கு இந்த 520 டைமண்ட் கிளைம் பண்ண போகிறோம். எப்படின்னு கேட்டால் ஏற்கனவே 153 ரூபா இருக்குது. ஏற்கனவே இந்த 10 ரூபா போட்டு அப்படியே 160 ரூபாவை இந்த டைமண்டை கிளைம் பண்ண போகிறேன். இன்றைக்கி வீக்லி போட்டாங்கன்னா நம்மளுக்கு 450 டைமண்ட் தான் தருவான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வேறு புதுசாக வந்துக்குது. இதில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு 520 டைமண்ட் ஓரளவுக்கு ஒர்த்து தான். அப்போ டாப் அப் பண்ணுறதுலாம் வேஸ்ட்டு. சரி, நம்மளுக்கு 520 டைமண்ட் கொடுத்துட்டோம். போய் பார்த்தா மேலே காணும். ஐயோ, மீண்டும் மீண்டுமா எங்கே வச்சுக்கிறீங்க? ஒருவேளை உள்ளே இருக்கும், ஏன்னா வாலெட்டில் போயிட்டு பார்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளெல்லாம் போய் பார்க்குறேன். உள்ளெல்லாம் போய் எல்லாத்துலேயும் பார்த்துட்டேன். கன்ஸ்கின்லாம் கூட போய் பார்த்துட்டு போயிட்டு 520 டைமண்ட் ஆளே காணுங்களா, எவங்க போச்சுன்னே தெரியல. அட போய் நம்மளை ஏமாற்றி போயிட்டேனா அப்படின்னு தெரியல. அப்புறம் நம்மலாம் வெளியே போயிட்டு வந்து பார்த்தா வாய்ப்பு கிட்ட வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டு லாகின் பண்ணி பார்க்கலாம், வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெளியே வந்துட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா உள்ளே இருக்குது அப்படியே. சரி, இந்த 500 டைமண்ட் வச்சு எப்படின்னா நம்ம ஒரு ஈவெண்ட்டை தட்டுறோம், தூக்குறோம், ஈஸியாக ஒரு கன்னை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உள்ளே போனேன். இந்த கன் பண்டில் ஸ்பின் பண்ணால் கிடைக்காது. இதெல்லாம் ஸ்பின்னே பண்ணாதீங்க. அந்த யூ கன் ஸ்பின் பண்ணால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருப்பேன். சரி, நம்மளும் அந்த 500 டைமண்டில் கிடைக்குதான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் நம்மளுக்கு எல்லாம் இத்து போன ஐட்டமாக தான் தரணுங்க. நம்மளுக்கு இந்த பொட்டிலாம் கொடுத்தா கூட ஓரளவுக்கு நல்லா ஒர்த்து தான். கன்று எப்படின்னு தரமாட்டானுங்க ஃபஸ்ட்டு ஸ்பின்லாம். எதுக்கு அந்த பொட்டி தந்தா போதும், 4 பொட்டி தந்தானுங்க போதும். 4 பொட்டி 40 கூட 160 டைமண்ட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இது ஒர்த்து தான். வேற மனசு வந்து நம்மளுக்கு எப்படியோ ஒரு ஃபஸ்ட்டு ஸ்பின் மட்டும் 100 டைமண்ட் போகிற மாதிரி கொடுத்துருந்தான். சரி, அதனால நம்மளுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல ஒர்த்தாக இருந்துச்சு. எப்படியும் ஒரு நம்ம ஸ்பின் பண்ண கூட 900 டைமண்ட்லேயே வீந்துடும். அதுக்குள்ளே நம்ம எடுக்க முடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2வது ஸ்பின்னில் அதே தான் இத்து போன ஐட்டமாக தான் எல்லாம் தரானுங்க. இதெல்லாம் நேரத்தில் அடி தரீங்க. தேவையில்றா பான் ஃபயர்லாம் அடி 20 டைமண்ட் கொடுத்து வாங்கிறதுக்கு ஒர்த்தே இல்லைனா அடி. அதெல்லாம் நம்மகிட்ட இந்த 10 டைமண்ட் கழிச்சு இன்னும் 250 தாங்க. இதில் எப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு கன்ஸ்கின் எத்தே ஆகிறோம் நம்ம. அதனால ஒரு ஸ்பின் போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னில் அதே மாதிரி தான் தரல. சரி, இந்த கடைசி ஸ்பின்னு இவனுக்கு தந்தே ஆகணும். இதில் என்னென்ன தரான் தாங்கடா ஜி ஆடா. அந்த கார்டு 2வது வாட்டி தரான், 3வது வாட்டி, 4 வாட்டி. என்னடா கார்டு போடு, டபுள் சார்ஜ் வீந்துச்சு பர்மனெண்ட் போடு. வேற மாதிரியே டபுள் சார்ஜ் வீந்துச்சு. அப்போ நான் இன்னும் டவுன்லோடே பண்ணலையே அதை. இது வேறு நான் நெட் பேக் கூட இல்லாமல் டவுன்லோட் பண்ண வச்சுருக்கிறேன். இந்த கட்ஸ்கில்லாம் வச்சுருந்தா லேக் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டவுன்லோடே பண்ண அமைக்கிறேன். சரி, டவுன்லோட் பண்ணியாச்சு. நான் 1வது லெவல் ரொம்ப முக்கியம். இது நம்மகிட்ட இருக்கிற டவுனுக்கு ஒரு லெவலில் ஏற்ற முதான் போய் பார்க்கலாம். என்ன ஒரு ஆனந்தம் அந்த காடி முஞ்சனுக்கு. நம்ம காசு செலவுப்படுத்தல நம்மளோட பெட்டு ரொம்ப குறியாகிது போல இருக்குது. நம்மகிட்ட வந்து பார்த்தா ஒரே ஒரு டபுள் சாட் இருக்குது, 2 டபுள் சாட் இருக்குது. இன்னொன்று இட்டு போன வச்சுருந்தேன், இன்னொன்று பழைய காலத்து 1 பஞ்ச் மேன். பரவாயில்ல, அந்த 1 பஞ்ச் மேன் நல்லா தான் மண்டையாச்சு நினச்சி. இப்போ அக்யூரேஸே பண்ண மாட்டேங்குது சுத்தமாக. பரவாயில்ல, இந்த யோகனுக்கு நம்ம கிட்ட டவுன் இருக்குதான்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்கலாம். என்ன ஒரு லெவலில் ஏற்ற முத்தான்னு சொல்லிட்டு. சரி, எனக்கு இது டபுள் சாட் கட்சி என்னடா ஒரே டோக்கன் தான் இது. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டு அதே மாதிரிலாம் என்கிட்ட டோக்கனே இல்லை போடுது. இதுக்கப்புறம் லெவலே ஏற்ற முடியாது போடுது. சரி, இந்த 1வது லெவல்லே இந்த கண்ணு வேறு எப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய்ட்டு இப்போ உள்ளே போயிட்டு ட்ரைனிங் கிரவுண்ட் போட்டு டெஸ்ட் பண்ண வந்தான். ட்ரைனிங்கில் போயிட்டு எப்படி அடிக்குது. 1 டேப் வச்சா போதும், நம்மளுக்கு ஐடி புடியெல்லாம் தேவையில்ல. 1 டேப் அடிக்குதா போதும். பரவாயில்ல, ஒரு ரெட் நல்லா தான் வைக்குது. ஒன்று பாடி ஷாட்டு போதும். பரவாயில்ல, ரெட் ஷாட் வந்தால் போதும். இதோட ரெட் ஷாட் நல்லா தெரியுது. ஒன்று போயிட்டு வச்சுட்டு பார்க்கலாம். மிஸ்ஸு போடு. ஃபுல் ரெட்டு தான் வீது. ஓரளவுக்கு இதுவே போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு ரெட் ஷாட் இருந்தாவே போதும். ஆனால் அந்த 1 பஞ்ச் மேனில் அக்யூரேஸியே படாது. ஒரு புல்லட் ரெட் ஷாட்டில் போடும். இதில் அநியாயம். இதில் பரவாயில்ல, ஃபுல்லாக கரெக்டாக தலையிலே வீது. போடு, மண்டை ஷாட்டு தான் எல்லாமே. பரவாயில்ல, 1வது இவ்வளோ அளவுக்கு நல்லா ஹெட் ஷாட் வீது. இந்த அளவுக்கு வீந்தாவே நம்ம எல்லா மேட்ச்சில் அச்சு கீச்சிடலாமே எல்லாரையும். பரவாயில்ல, ஃபுல் ரெட் தான் எல்லாமே. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.